ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்றது? சிம்பிளா, ஈஸியா எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு மஷ்ரூம் வந்து நான் ஒரு பாக்ஸ் வாங்கியிருக்கேன். அந்த ஒரு பாக்ஸ் மஷ்ரூம்க்கு தேவையான ஆனியன், தக்காளி இதெல்லாம் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு மஷ்ரூம் வாஷ் பண்ணிக்கலாம். தண்ணீல போட்டுட்டு அது ஒரு 2 மினிட்ஸ் தண்ணீல இருக்கட்டும். அதுக்கப்புறமா மேல இருக்கிற தோலெல்லாம் உரிச்சுட்டு, சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஆனியன் ஒரு 3 ஆனியன் எடுத்துக்கோங்க. குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளி நம்ம கிரைண்ட் தான் பண்ண போறோம். பெருசு பெருசா கூட கட் பண்ணி அதில கிரைண்ட் பண்ணி அரைச்சு வச்சுக்கலாம் மிக்ஸியில போட்டு. இந்த மாதிரி வாஷ் பண்ணிட்டு மஷ்ரூம் வந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த ஷேப்ல கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு, கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு 3 ஸ்பூன் இல்ல 4 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிட்டு, ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஸ்பைசஸ் அந்த பட்டை, லவங்கம், அப்புறம் வந்து இந்த எல்லாமே போடுவாங்க இல்லையா? பட்டை, லவங்கம், இந்த ஸ்டார் அதெல்லாம் போட்டுட்டு, அதுக்கப்புறம் சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச ஆனியனையும் அதிலேயே ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் வந்து சீக்கிரமா வந்து வதங்குறதுக்கு நம்ம கொஞ்சமா ஒரு 1/4 ஸ்பூன் கல்லுப்பு வந்து அதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதக்கும் போது எதுக்கு போடுறோன்னா கொஞ்சம் சீக்கிரமா ஆனியன் வந்து வதங்கிடும், அதனால போடுறோம். ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி பேஸ்ட், அதையும் வந்து இது கூடயே ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே சேர்த்துட்டு மிக்ஸியும் கழுவி அதிலே அப்படியே தண்ணி அதை ஊற்றிடுங்க. ஆட் பண்ணி நல்லா அந்த தக்காளியோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் கொஞ்சம் ஒரு 1 மினிட் நல்லா வதக்கி விட்டுட்டு, இது கூட மசாலாஸ்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் ஒரு 1 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறம் பிரியாணி மசாலா 1 ஸ்பூன், மல்லித்தூள் ஒரு 1 1/2 ஸ்பூன் இதெல்லாம் சேர்த்து நம்ம அதிலே போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா வதக்குனதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கட் பண்ணி மஷ்ரூம்ஸ், அதை வந்து அதிலே வந்து ஆட் பண்ணி நல்லா வதக்கிடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதங்கினதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அதில். ஏன்னா நம்ம கிரேவி பண்ண போகிறோம், நிறைய தண்ணி வந்து ஆட் பண்ண வேணாம், தண்ணி ஊற்ற வேணாம். தண்ணி நம்ம கொஞ்சமாக ஊற்றி, ஏன்னா மஷ்ரூமில் வந்து தண்ணி விடும், ஸோ அதனால் தண்ணி அதிகமாக ஆட் பண்ண வேணாம். தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ மஷ்ரூம் வந்து நல்லா பாயில் ஆகிருக்கும், வெந்திருக்கும். வெந்ததுக்கப்புறமா நல்லா கிளறி விட்டுட்டு கொத்தமல்லி தழை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சு கொத்தமல்லி தழை எடுத்து அது மேலே தூவி விட்டுட்டு கிளறி விட்டுருங்க. அவ்வளோதான் மஷ்ரூம் கிரேவி. சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம ஒயிட் ரைஸ் சாப்பாடுக்கும் வச்சுக்கலாம், இல்லை நம்ம சப்பாத்திக்கும் சாப்பிட்லாம், இட்லி தோசை எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.